வணக்கம். இதில் அங்காஃப ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் சிக்கல்களை தீர்க்க 24 மணி நேர அவசர சேவை, கடற்தொழிலாளர்களுக்கு விசேட அறிவிப்பு. 96 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக போதைப் பொருட்கள் மீட்பு, கடல்வழி கடத்தலுக்கு எதிராக தொடரும் வேட்டை. மத்திய கிழக்கு நெருக்கடி, யூரியா உரத்தின் விலை அதிகரிப்பு. எரிசக்தி துறையில் மாத்திரமன்றி எந்தவொரு வகையிலும் இலங்கைக்கு உதவ தயார், ரஷ்யா உறுதி. ஈரான் விவகாரத்தில் மீண்டும் பொறுமையிழக்கும் ட்ரம்ப், விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்திய ஈரானின் கடற்படை தளபதி வீழ்த்தப்பட்டார். அபுதாபியில் ஈரான் ஏவுகணை தாக்குதல், இந்தியர் உட்பட 2 பலி. போர் முடிந்துவிட்டது, அமெரிக்க அமைச்சரவை கூட்டத்தில் ட்ரம்ப் பேச்சு. தொடர்வென விரிவான செய்திகள். மீன்பிடி மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் எதிர்கொள்ளும் எரிபொருள் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய 24 மணி நேர அவசர உதவி தொலைபேசி சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மீன்பிடி மற்றும் கடல்சார் தொழில்துறையை மேம்படுத்தும் நோக்கில் எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் நிலவும் நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்காக இந்த விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை சார்ந்த எரிபொருள் விநியோக தடைகள் அல்லது மேலதிக தேவைகள் குறித்த புகார்களை 0114323389 என்ற இலக்கத்துக்கு 24 மணி நேரமும் தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி புலனாய்வு தகவல்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதே கடற்படையின் பிரதான பணியாகும் என கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் கெரோயின், ஐஸ் மற்றும் கொக்கைன் ஆகிய 3 வகை போதைப் பொருட்கள் மட்டும் சுமார் 71 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டில் இதுவரை சுமார் 25 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்கள் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கடந்த 15 மாத காலப்பகுதிக்குள் சுமார் 96 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியுடைய போதைப்பொருள் விநியோகம் முறியடிக்கப்பட்டுள்ளது. கடத்தக்காரர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ள கடற்படை இந்த ஆண்டில் இதுவரை 9 பலநாள் கடற்தொழில் படகுகள் மற்றும் 49 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டில் 13 பலநாள் கடற்தொழில் படகுகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன. இதேவேளை போதை மாத்திரைகள், கஞ்சா மற்றும் சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்திய 123 படகுகள் இதுவரை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக சர்வதேச சந்தையில் யூரியா உரத்தின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. அதன்படி ஒரு மெட்ரிக் டன் யூரியா உரத்தின் விலை 600 அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நியூ ஆர்லியன்ஸ் சந்தையில் துகளாக்கப்பட்ட யூரியா உரத்தின் விலை கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாதவாறு அதன் உச்சமட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பமான போது உரத்தின் விலை இவ்வாறே அதிகரித்திருந்தது. அதன் பின்னர் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் விலைகள் ஓரளவுக்கு குறைந்து ஸ்திரமான நிலையில் காணப்பட்டன. இருப்பினும் தற்போது நிலவும் போர்ச்சூழல் காரணமாக மீண்டும் விலையேற்றம் ஆரம்பமாகியுள்ளது. மத்திய கிழக்கு போர் சூழலால் இலங்கை எதிர்கொள்ளும் எந்தவொரு சவாலையும் முறியடிப்பதற்கு தமது நாடு இலங்கைக்கு உதவ தயாராக இருப்பதாக ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய பிரதி அமைச்சர் நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை சந்தித்த போதே இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து ரஷ்யா நன்கு புரிந்து வைத்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதி அமைச்சர், எரிசக்தி துறையில் மாத்திரமன்றி தொழில்நுட்பம் மற்றும் இயந்திர உபகரணங்கள் போன்ற எந்தவொரு வகையிலும் இலங்கைக்கு உதவ தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் இலங்கையில் தனக்கு வழங்கப்பட்ட அன்பான வரவேற்புக்கு நன்றிகளை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகள் இந்த விஜயத்தின் மூலம் மேலும் உறுதிப்படுத்தப்படும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, கடந்த காலங்களில் சோவியத் ரஷ்யா இலங்கைக்கு வழங்கிய தொழில்நுட்ப மற்றும் கைத்தொழில் ரீதியான உதவிகள் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக அபிவிருத்திக்கு பெரும் பக்கபலமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அண்மை காலமாக இலங்கைக்கு அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடுகளில் ரஷ்யா முன்னிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, பெருமளவிலான இலங்கை மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்குவதன் ஊடாக ரஷ்யா வழங்கும் ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான சமூக கலாச்சார உறவுகள் மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இலங்கைக்கு ரஷ்யா வழங்கும் ஆதரவு என்பவற்றையும் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். பிரதி அமைச்சரின் இந்த விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இதன்போது நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒப்பந்தம் செய்ய வேண்டிய நேரம் விரைவாக முடிவடைகிறதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் குறித்து கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார்.
ட்ரம்ப் தனது ட்ருத் சோசியல் சமூக வலைத்தள பதிவில் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதிநிதிகள் மிகவும் வித்தியாசமாகவும் அசாதாரணமாகவும் உள்ளனர். அவர்கள் எங்களிடம் ஒப்பந்தம் செய்ய வேண்டி கெஞ்சுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் இராணுவ ரீதியாக முற்றிலும் பலவீனமடைந்துள்ளனர். ஆனால் வெளிப்படையாக அவர்கள் எங்கள் முன்மொழிவை பரிசீலித்து வருகின்றோம் என்று கூறுகிறார்கள். இது தவறு என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர்கள் விரைவில் தீவிரமாக செயற்பட வேண்டும், இல்லையெனில் மிகவும் தாமதமாகிவிடும். அதற்கு பிறகு திரும்பிச் செல்ல வழியே இருக்காது, நிலைமை மோசமாகும் என்றும் எச்சரித்துள்ளார். இந்த கருத்துக்கள் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மோதலை முடிவு கொண்டு வர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக ட்ரம்ப் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் கூறியதை அடுத்து வெளியாகியுள்ளன. இது அவரது முந்தைய கடுமையான நிலைப்பாட்டில் இருந்து மாற்றாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இடைத்தரகர்கள் மூலம் தகவல் பரிமாற்றம் நடைபெற்று வருவதை ஒப்புக்கொண்டார். ஆனால் அமெரிக்காவின் அணுகுமுறை குறித்து சந்தேகம் வெளியிட்டுள்ளார். வெள்ளை மாளிகை தரப்பில் பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் மோதலை தீர்க்க பாகிஸ்தானில் சந்திப்பு நடத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளபதி அலிரேசா டெங்சிரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் குறித்த தகவல் தொடர்பில் ஈரானிய தரப்பில் இருந்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான தங்கள் தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து டெங்சிரி தனது கருத்துக்களை வெளிப்படையாகவும் தீவிரமாகவும் வெளிப்படுத்தி வந்த ஒருவர் ஆவார். அத்தோடு ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்துக்கு ஏறக்குறைய முழுமையாக தடுப்பதற்கு பின்னால் அவர் ஒரு முக்கிய நபராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. போர் முழுவதும் சமூக ஊடகங்களில் தீவிரமாக செயற்பட்டு வந்த டெங்சிரி சமீபத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு நீரிணை வழியாக இந்த ஒரு கப்பலும் செல்வதற்கு ஈரானின் கடல்சார் அதிகார சபையுடன் முழுமையான ஒருங்கிணைப்பு தேவை என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் வளைகுடாவில் IRGC கடற்படையின் நடவடிக்கைகள் குறித்து தகவல்களையும் அவர் அடிக்கடி பதிவிட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் நேற்று ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். ஏவுகணையை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படை வெற்றிகரமாக இடைமறித்து அளித்த போதும் ஏவுகணையின் பாகங்கள் அபுதாபியின் ஸ்வீகான் சாலையில் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் இந்தியர் ஒருவரும் பாகிஸ்தானியர் ஒருவரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எமிராட்டி, ஜோர்டான் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த 3 காயமடைந்துள்ளனர். அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் இந்த போரில் இதுவரை பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது. இதற்கிடையே இதுவரை 357 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 1815 ட்ரோன்கள் இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளது என அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் மத்திய கிழக்கை கைப்பற்ற முயன்றது. மலநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கையில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. போர் நடந்து கொண்டிருந்த போது நேட்டோ உதவாததால் நான் மிகுந்த அதிருப்தியில் உள்ளேன். ஈரான் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறது. ஈரானுடனான போர் தற்போது முடிந்துவிட்டது என அமெரிக்க அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் பேசியுள்ளார். இதனிடையே போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்பட்ட அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு அது ஒரு தலைப்பட்சமானது மற்றும் நியாயமற்றது என ஈரானிய ஒரு மூத்த அதிகாரி கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 095146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.